ஹாய் மக்களே, வணக்கம். சிறடிக்கா சீரியல் இன்னைக்கு ப்ரோமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணியோட அம்மா வந்து வேறு வீட்டில் குடியேற்றி வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்க்க வந்திருக்காங்க. அப்போ தான் அம்மாட்ட சொல்கிறாங்க, டிவி சவுண்டு ஏற்றக்கூடாது, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட யார்ட்டும் பேசக்கூடாது, நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட யார்ட்டையும் இப்போ நம்ம பண்ணி இங்கே இருக்கவங்க அட்ரஸ் யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது, முத்து மீனா கண்டிப்பாக இந்த இடம் தெரியவே கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்களாம் விளையாடுறதுக்கு பையங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் அங்கே ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்டுங்க அவனுக்கு கிடச்சிரும் அப்படின்னு அவங்க ரோகிணி சொல்கிறாங்க. நீ இருந்தாலும் ரொம்ப கண்டிஷன் போடுறடி அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. முத்து மீனா நினச்சா அது ரொம்ப இதாக இருக்குது, எங்கே இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நான் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி அம்மா வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க, நான் தான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல, அவளாவது நல்ல வாழ்க்கையை தேடிக்கிட்டா, அந்த வாழ்க்கையாவது நல்லா அமையணும், பயத்திலே இருக்கா, வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சிட்டா பிரச்சனை அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு மனோஜ் நல்லா பார்த்துக்கிறாங்க, அவளுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா பட் உங்களை நினச்சி தான் அவளை ரொம்ப கவலைப்படுறா அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா. என்ன நான் யார்ட்டையும் பேசாமல் வைக்காம டிவி சவுண்டை கூட ஏற்றாமல் இங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ரோகிணியோட அம்மாவும் ரொம்ப இது பண்ணி பேசுகிறா. முத்து மீனா கண்டிப்பாக கால் பண்ணால் நான் வேறு மாதிரி ஆயிடுவேன் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகி ரோகிணி பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ரோகிணியோட ஃப்ரெண்டு, சும்மா இருப்பா, அவங்கள ரொம்ப இது பண்ணாத, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு ரோகிணி சின்ன பையன்கிட்ட மகன்கிட்ட கேட்குறாங்க. நான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இப்படியே கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் முத்து வந்து ரோகிணியோட வீட்டுக்கு போயிருக்காப்புல. அங்கே ஒரு சவாரி போயிருப்பாப்புல. சரி, பக்கத்தில் தானே ரோகிணியோட அம்மா வீடு, அவனை அந்த சின்ன பையனை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே போயிட்டு பக்கத்து வீட்டில் கேட்பாங்க. அவங்க எங்கேயோ வெளியில் போயிட்டாங்கப்பா, வேறு வீடு பார்த்து, உடம்பு சரியில்லைனாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு ஒன்று நம்ம தகவல் சொல்லின்ட்டு உடனே ஃபோன் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு வீட்டில் நடந்த கொழு பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க பேசவே இல்லைல்ல, இப்போ கால் பண்ணுவான். அதனால் ரோகிணி ஃபோன் வாங்கி பார்த்துட்டு, இது யார் கால் பண்ணுறா, முத்து பார்த்தியா, மூக்கு ஏற்ற மாதிரி கால் பண்ணிட்டாப்புல, நீ பேசிக்கிட்டு தான் இருக்கியா, இல்லை அன்றைக்கி பிரச்சனைக்கு அப்புறம் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பையன் என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்ட்டு சொல்லுவாள். நீ இப்போ அவனை திட்டி விட்டுணும் அப்படின்பா. சரி அப்படின்னு, தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, இனிமேல் இந்த ஃபோன் பண்ணுற வேலையை இங்கே வைக்காதீங்க, இங்கே ஃபோன் பண்ணவே கூடாது பார்த்தவங்க, சின்ன பையன் மனசை நீங்கள் கெடுக்காதீங்க, ஆமாம் நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, இனிமேல் ஃபோனும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப சத்தம் போட்டு விட்ருவாங்க. முத்து ரொம்ப இதாகிடுவாப்புல, நொந்துருவாப்புல, என்னடா இது இப்படி நம்ம என்ன தப்பு பண்ணோம், இன்னும் கோவம் குறையிலையா, என்ன இதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு முத்து ரொம்ப யோசிப்பாப்புல. உனக்கு இப்போ சந்தோஷமாடி, நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன்னா, ஒரு நல்ல பையன் பிள்ளைகள் மனசை நாங்கள் ரொம்ப நோகடிச்சிட்டேன், இதுக்கெலாம் கண்டிப்பாக எனக்கு தண்டனை உண்டு அப்படின்ட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ரோகிணிட்ட. ஆனால் முத்து ரொம்ப வந்து நூடுல்ஸ் ஆகிதாப்புல. இவங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சொன்னோடனே அவன் முத்தும் ரொம்ப இதாகிருந்தாப்புல, வந்துருந்தாப்புல. இது போய் மீனாட்டை போய் எப்படி நம்ம பேச சொல்லுவோம் அப்படின்னு அது முத்து யோசிக்கிறாப்புல. என்னமோ பிரச்சனை இருக்குது, என்னென்னா புரியலை, சரி கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே அண்ணாமலை வந்து வேலை கேட்டு வந்திருக்காப்ப, ஸ்கூலில் தான், அங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் வேலை தான் பார்க்க வந்திருக்காப்புல. கேட்க வந்திருக்கையில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் 2 வாரம் கழிச்சு வாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ரோகிணியும் அங்கே பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பையன் உள்ளே ஓடி போகிறாப்புல. ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு விளையாடணும், ஜாலி அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்கிறாப்புல. ரோகிணி, சும்மா அங்கங்கே ஓடாத, புது இடங்கள் உனக்கு தெரியாது அப்படின்னு. அவன் சும்மாவே விளையாடுவான், இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்கள் இங்கே இவ்வளோ ஸ்கூலில் விளையாட்டு பொருள் பார்த்தா விளையாட மாட்டானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலே. இவர் அண்ணாமலை, சரி 2 வாரம் கழிச்சு வரணும் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இவர் உடனே அவர் ஃப்ரெண்டுக்கு, அண்ணாமலை ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி 2 வாரம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கல, இங்கே ரோகிணி அண்ணாமலையை பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே ஜர்க்காவி எங்கே அவங்க கண்ணில் படாமல் தப்பிச்சிருவாங்க.
இந்த கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கையில் ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, தெரிஞ்சிருமோ அப்படின்னு. அது தெரியாத அளவுக்கு போயிடுது. அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, யாரும் முத்து மீனா யார்கிட்ட வந்தாலும் இங்கே பேசக்கூடாதுன்னு. அப்போ முத்து நேராக வீட்டு போய், மீனா உனக்கு தெரியுமா ஒரு இது இன்றைக்கி ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆமாங்க, நம்மளும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொன்னாங்க? இல்லை, இந்த மாதிரி வச்சு மூஞ்சில் அடித்தாப்புல, ஃபோன் பண்ணாதீங்க இனிமேல், சின்ன பையன் மனசை கெடுக்காதீங்க அப்படின்னு. எனக்கும் என்னமோ டவுட் இருக்குது, இவங்க இது வரைக்கும் இப்படி பேசுனதே இல்லை, என்ன காரணம் தான் எனக்கும் தெரியல, ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு மீனாவும் சொல்லுவாங்க. அந்த டைமில் ரோகிணி வந்து அந்த இடத்துல நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும் பேசுகிறத. இவங்க இன்னும் விட்டப்படலையா, எதை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியலையா அப்படின்ட்டு ரோகிணி ரொம்ப முழிச்சிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பார்த்தேன் மீனா, அன்றைக்கி அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் நம்ம பேசலை, இதில் ஏதோ யாரோ ஒரு ஆள் இருக்குது, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ரோகிணி அப்படியே செருக்காயிருது, சும்மா விட மாட்டான் போலே அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ